அடுத்து சிறப்புரையாற்ற எழுத்தாளர் சு வேணுகோபால் அவர்கள் அழைக்கிறோம். சு வேணுகோபால் அவர்கள் தமிழின் முதன்மையான எழுத்தாளர்களில் ஒருவர். நுண்வெளி கிரகணங்கள், ஆட்டம் போன்ற குறிப்பிட்ட நாவல்களும் பல சிறுகதை தொகுப்புகளையும் எழுதியுள்ளார். யதார்த்த தளத்தில் மனித வாழ்வின் நேரடி பார்வையை ஆழமாகவும் அடர்த்தியாகவும் நம்முள் கடத்தி செல்லக்கூடியவர். இது உங்களுக்காக எழுத்தாளர் சு வேணுகோபால் அவர்கள். ஒரு மகத்தான காரியம் நடந்து கொண்டிருக்கிற பொழுது அதில் நானும் பங்கேற்கிறேன் என்ற ஒரு பெரிய மகிழ்ச்சி, ஆனந்தம் எனக்கு வருகிறது. இந்த காரியம், இந்த முதல் எழுத்து என்கிற ஒரு காரியம் காலங்காலமாக எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு 1000 ஆண்டு காலமாக தான் நடந்து கொண்டு வருகிறது. இயேசு கிறிஸ்து கூட எதையும் எதிர்பார்க்காமல் தான் இந்த காரியத்தை பணியாற்றினார். அவர் இந்த சமூகத்தின் மீது கொண்ட அக்கறை, நம்மளுடைய புராணங்கள் கூட அப்படி தான் சொல்கிறது. எந்த புராணமும் மனிதன் மீது கொண்ட அக்கறை தான். அடியவர்கள் எல்லாம், பக்தி மார்க்கத்தில் வரக்கூடிய அடியவர்கள்லாம் மிகப்பெரிய அக்கறையோடு இந்த சமூகத்தை பார்த்தார்கள். எனவே இந்த காரியம் ஏன் ஆற்ற வேண்டும்? கலை இலக்கியத்திற்கு நீங்கள் ஏன் வர வேண்டும்? இப்போ முக்கியமாக இந்த நிகழ்ச்சியே இந்த 3 நபர்கள் சார்ந்ததில்லை. முதல் எழுத்து சார்ந்து இந்த 3 காரியங்கள் செய்த கோகிலவாணி போன்றவர்கள், பர்மிதாவா அவர்கள், கௌசல்யா அவர்கள் சார்ந்தது மட்டுமல்ல, வரக்கூடிய கோகிலவாணி யார், வருங்காலத்தில் வரக்கூடிய பர்மிதா யார் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்காக இந்த அரங்கை நம்ம இது பண்ணிக்கிருக்கோம். அதற்கு நாம் கொஞ்சம் தமிழ்நாட்டிலும் மலேசியாவிலும் நடந்த ஒரு சில காரியங்களை மட்டும் நான் சொல்லலாம் என்று நினைக்கிறேன். இந்த காரியங்கள் எல்லாம் ஒரு வார்த்தையால் நான் இந்த கணத்தில் எனக்கு தோன்றுகிறது. ஊவேசா என்ற ஒரு மனிதர் இல்லை என்றால் சங்க இலக்கியம் இல்லை, மிக முக்கியமாக சிலப்பதிகாரம் இல்லை. உங்களுக்கு நண்பர்களே, உங்களுக்கு தெரியுமா தெரியாதா நினைக்கிறேன், சிலப்பதிகாரத்தை 4 முறை பதிப்பிக்கிறார். ஒவ்வொரு முறையும் 15 ஆண்டு 10 ஆண்டு கடந்து போகிறது. அவருக்கு 80 ஆண்டுகள் நெருங்கும் போது கடைசி முறையும் அதை பதிப்பிக்கிறார். அப்போது 22 ஏடுகள், வெரைட்டி, வெவ்வேறு ஏடுகளை பார்த்து ஒப்பிட்டு அதில் வரக்கூடிய திருத்தங்களை எல்லாம் பண்ணி இப்போ இருக்கிற சிலப்பதிகாரம் தான் எனக்கு முழுமையான திருப்தி கொடுத்ததுன்னு சொல்லிட்டு 4 முறை, அன்னைக்கெல்லாம் கணினி கிடையாது, கையால் தான் எழுதணும். ஒரு ஏடு படிக்கிறது ரொம்ப சிரமமானது. அவ்வளோ பெரிய காரியத்தை அந்த ஊவேசா செய்தார் என்றால் அது கடவுளின் கை. அவருக்கு செய்தது, அவர் ஒரு ஆசிரியராகவே இருந்துட்டு போயிடலாம், அந்த காரியத்தை அவர் ஏன் செய்யணும்? இன்றைக்கி தமிழ் சமூகம்னு ஒன்று சொல்கிறீங்க இல்லையா, எங்களுக்குன்னு ஒரு நாகரிகம் இருக்குன்னு, கண்ணகின்னு ஒரு நாகரிகம் இருக்குது, மணிமேகலைன்னு ஒரு நாகரிகம் இருக்குது, இந்த ரதி மன்மதன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு இது பண்ணுறீங்களா? சங்க இலக்கியத்தில் ரதி மன்மதன் இருக்குது, ஒரு PhD வந்திருக்குது. நான் நவீனுக்கு அந்த புத்தகத்தை நான் அனுப்பி வைக்கிறேன், நீங்கள் வாங்கிக்கங்க. அதாவது ரதி மன்மதன் என்பது காதலன் தலைவன் தலைவி தன்னுடைய திருமணம் நல்லபடியாக நடக்கணும்னு சொன்னால் அந்த ரதி மன்மதனை வணங்கினால் அது அந்த ரதி மன்மதன் அருள் புரிவார் என்பது சங்க இலக்கியத்தில் இருக்குது. கிட்டத்தட்ட அது எங்கே வரைக்கும் வருதுன்னா சிலப்பதிகாரம் வரைக்கும் வந்திருக்குது. சிலப்பதிகாரத்துக்கு பின்பு அந்த வழிபாடு மங்கி போயிடுச்சு. அதை பின்னாடி என்ன சொல்கிறாங்கன்னா ஔவையார் நோன்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவு சரின்னு தெரியல. ஆனால் சங்க இலக்கியத்திலையும் சிலப்பதிகாரம் வரைக்கும் அந்த ரதி மன்மதன் வழிபாடு நம்ம இலக்கியத்தில் எவிடன்ஸாக இருக்குது. எனவே ஊவேசா போன்றவர்கள் அல்லது இளங்கோவடிகள் போன்றவர்கள் அவர்கள்லாம் என்ன எதிர்பார்த்து செஞ்சாங்க? இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை எழுதணும்னு என்ன அவசியம் இருக்குது நினச்சி பாருங்கள். ஆனால் ஒரு கலாச்சாரத்தினுடைய அத்தனை கூறுகளும் அவர் எழுதின காலத்தில் அத்தனை மக்கள், அதாவது ஒரு ஜாதி மக்கள் இல்லை, ஆட்சியர் அப்படின்னு சொல்கிறாங்க, குன்றக்குறவர் சொல்கிறாங்க, அந்த காலத்தில், அதாவது ஒரு வகையில் ஒரு 4ஆம் நூற்றாண்டில் தமிழ்நாட்டில் வாழ்ந்த அத்தனை இனக்குழுக்களையும், ஒரு 32 இனக்குழுக்கள் அவர் சொல்கிறாரு இளங்கோவடிகள். ஒவ்வொரு பூம்புகாரிலிருந்து அந்த கண்ணகி கோயில் அந்த கேரளா வரைக்கும் நடந்து வந்த பாதை முழுக்க அவள் பார்த்த இனக்குழுக்களை, சரிங்களா, புறஞ்சேரி இருத்த காதையில் என்ன சமூகம் இருந்தது, அப்படி அந்த தமிழ் குடிகளை பற்றி தனித்தனியாக எல்லா சாப்டர்லையும் சொல்லிட்டு வர்றாரு. யார் மீதும் பகைமை இல்லை. அதுதான் அதனுடைய பியூட்டி சிலப்பதிகாரத்தில். எனவே இதையெல்லாம் ஆக்க வேண்டும் என்பதற்கு ஒரு பெரிய ஏதோ ஒரு மனதில் ஒரு ஆற்றல் கொடுத்துருக்குது. இது ஒரு முக்கியமானது. அதில் சீவை தாமோதரம் பிள்ளையை சேர்த்துக்கலாம். இன்னொன்று வையாபுரி பிள்ளைன்னு ஒருத்தர், சரிங்களா, அவர் வழக்கறிஞர்.
வழக்கறிஞர் தொழிலை விட்டுட்டு என்னுடைய உயரத்துக்கு சரிங்களா தமிழ் லெக்சிக்கன் சொல்லிட்டு கலைச்சொல் அகராதி சொற்கள் தமிழ் இலக்கியங்களில் எத்தனை வகையான சொற்கள் இருக்குது அப்படிங்கிறத கலெக்ட் பண்ணி 13 வருஷம் தலைமையாக இருந்து சென்னை பல்கலைக்கழகத்தோட அவர் வழக்கறிஞர். ஆனால் இந்த காரியத்தை செஞ்சார். அவர் பிறகு இன்னொரு காரியம் செஞ்சார், நம்மளுடைய இலக்கியத்தினுடைய கால வரையறை செஞ்சார். இது ஒரு முக்கியமான விஷயம். பேத்தூரன் அதோட செஞ்சார். கானாசு என்பவர் தமிழ் இலக்கியத்தில், இன்னைக்கு தமிழ் இலக்கியத்தில் தஸ்தவஸ்கி, டால்ஸ்டாய், ஆல்பர்ட் காமியூ இப்படியெல்லாம் சொல்கிறோம்ல, அவருக்கு நிகராக ஒரு புதுமை பித்தனை, அவருக்கு நிகராக ஒரு கு அழகிரி சாமியை, அவருக்கு நிகராக ஒரு ஜெயமோகனை, அவருக்கு நிகராக ஒரு வேணுகோபாலை கொண்டு வருவதற்கு நான் அல்ல, அந்த வழித்தடத்தை 50 ஆண்டுகள், ஒரு நாள் இல்லை, குப்பை கூடைய ஒவ்வொரு நாளும் இது இலக்கியம் அல்ல இலக்கியம் அல்ல இலக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு குப்பையில் தள்ளிய மனிதன் யாருன்னா 50 வருஷம் கானாசு. அவர்கள் தள்ளியதுனால தான் நான் இந்த இடத்துல நிற்கிறேன். அவர்கள் தள்ளியதுனால தான் ஜெயமோகன் இந்த உயரத்துக்கு போயிருக்கிறாரு. எனவே அந்த பணி தன்னுடைய எழுத்தாற்றலை குறைத்து கொண்டு, தன்னுடைய எழுத்தாற்றலுக்கு அவன் ஒரு பெரிய பொய்த்தேவனும் அவர் அதி அற்புதமான ஒரு நாவல் எழுதியிருக்காரு. ஒரு நாள் கழிந்தது எழுதியிருக்கிறாரு, அசுரகுணம் எழுதியிருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு இலக்கியவாதி தமிழில் குப்பையில் விழுகிறதே, வெறும் கூலங்களாக இருக்கிறதே, இது தமிழ் இலக்கியத்தையே நாம் கம்பனையும் வள்ளுவனையும் சொன்ன உலகத்தில் இவ்வளவு மோசமான இலக்கிய வரை சொல்லிட்டு தன்னுடைய எழுத்தாற்றலை இழந்து 50 ஆண்டு நண்பர்களே, 50 ஆண்டுகள் அதை துடைத்து இலக்கியம் என்றால் என்ன, வாட் இஸ் லிட்ரேச்சர், அந்த லிட்ரேச்சர் என்பது வாழ்க்கையினுடைய உண்மை ஒளியை சொல்லக்கூடிய எல்லா இலக்கியங்களும் அது உயர்ந்த இலக்கியம். அந்த உண்மை ஒளியை தேடுவது என்ன என்பதான் இப்போ அழகியல் சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த இடத்தை அடைந்தவர் அவர் ஒருத்தர். தமிழில் எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. சீசு செல்லப்பா, இப்போ நீங்கள் வல்லினம்னு சொல்கிறீங்க அல்லது சடக்குன்னு சொல்கிறீங்க, இந்த தொடர்ச்சியில் தமிழில் அவர் தான் புதுக்கவிதைங்கிறது காலூன்ற வைக்கிறாரு. அவருக்கு ஒரு மேடை கொடுத்து டிரான்ஸ்லேஷன்ங்கிற ஒர்க்குக்கு பெரிய மேடை கொடுக்குறாரு. அவர் அப்படி 12 வருஷம் அவங்க மனைவி போட்டு வந்த நகை 100 பவுன், ஒவ்வொரு பவுனையும் விற்று 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 ஒரு இதழ் நடத்துகிறாரு. 119 இதழ் நடத்துகிறாரு. அவர் ரொம்ப வயது 1951 நடத்தி 1972 வரைக்கும் நடத்திட்டு அவர் ஒதுங்கிக்கிறாரு. அவருடைய பணியை பாராட்டி என்ன பண்ணுறாங்கன்னா, லலிதா ஜுவல்லரி அவருக்குடைய 88வது வயசில் இவ்வளோ பெரிய காரியத்தை தனி மனிதனாக செஞ்சுருக்கானே, ஒரு இலக்கியத்தை நான் நடத்திருக்கானே, ஒரு தமிழ் சமூகத்துக்கு இலக்கியம்னா என்னன்னு சொல்லியிருக்கேன், மொழிபெயர்ப்புனா என்னன்னு சொல்லியிருக்கேனே, அவனுக்கு பாராட்டணும். ஒரு யாரோ ஒருத்தர் இலக்கியத்தை கொஞ்சம் தெரிந்த ஒரு லலிதா ஜுவல்லரி அவருக்கு அவார்டு கொடுக்குறாங்க. தமிழக அரசு அதுக்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அவார்டு சொல்கிறாங்க, ராஜராஜ விருதுன்னு சொல்லிட்டு. அதை வாங்க மறுத்தார். ராஜராஜ விருது 1 லட்சம் ரூபாய், அது வாங்க மறுத்தார். அதனால பையன் கோவிச்சுக்கிட்டாரு, எங்கள் அப்பனால என்ன பிரயோஜனம், இலக்கியம் சொல்கிறான்னு சொல்லிட்டு அந்த வாங்க மறுத்தார். ஏன்னா யார் கையிலிருந்து வாங்கணுங்கிறது முக்கியமான அந்த தார்மீக கோபம் அவருக்கு. சரி, அதுக்கப்புறம் இந்த லலிதா ஜுவல்லரிலாம் சேர்ந்து ஒரு 10 ஆண்டுகள் கழித்து அவருக்கு ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு டீ கடையில் தான் அவருக்கு வீட்டில் இவர் எழுதுவார் சுந்தர ராமசாமி, முதுகு கூணி போச்சு. அவர் தன்னுடைய உடைய தானே துவைச்சு இது பண்ண, வெள்ளை சட்டை பழுப்பு நிறத்தில் தான் இருக்குது. வீட்டில் உட்கார்றதுக்கு ஒரு சேர் கிடையாது, உட்காரதுக்கு சேர் கிடையாது. அவங்கள கூப்பிட்டு போய் என்ன பண்ணால், அந்த கடையில் தான் யாராவது வேணுகோபால் போன்றவனா நவீன் போன்றவர்கள் போனாங்கன்னா அங்கே அந்த டீ கடைக்காரர் ஒரு கணேசன் ஒருத்தர், அவர் இவருடைய பெருமையை அணிந்து இருங்க நான் போய் கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஒரு டீயும் ஒரு வடையும் கொடுத்துட்டு அவர் போய் கூப்பிட்டு அந்த கடையில் உட்காந்து பேசுவாங்களா இலக்கியத்தை. அவர் தான் என்ன பண்ணால் லலிதா ஜுவல்லரி கொண்டு போகும் பொழுது ஒரு மாலை நேரம் இவருக்கு ஒரு பிறந்தநாள் வருகிறது, கார் அனுப்பி அங்கே கொண்டு போய் வைத்து என்ன பண்ணுறாங்கன்னா, இவருக்கு தெரியாமல் ஒரு காரியம் பண்ணுறாங்க. ஒரு தட்டில் 100 பவுன் நகையை வைத்து, ஒரு பட்டு சேலையை வைத்து ஒரு தட்டிலையும், ஒரு பட்டு வேட்டி ஒரு பட்டு சட்டையை வைத்து, 1 பவுன் நகை வைர நகையை வைத்து இன்னொரு தட்டிலையும் அவருக்கு கொடுக்குறாரு. அப்போ கொடுக்கும்போது செல்லப்பா என்ன பண்ணுறாரு, இது என்னன்னு கேட்குறாரு. இது 100 பவுன் உங்களுடைய மனைவிக்கு 83 வயசு. என் மனைவி எனக்கு 100 பவுன் நகை போட்டு வந்தாங்க, ஒவ்வொரு பவுனாக விற்று விற்று இலக்கியத்தை நடத்தினேன், நான் இந்த பணத்திற்காகவா நடத்தினேன், தமிழ் சமூகத்திற்காக நடத்தினேன் என்று சொல்லி அந்த 100 பவுனை வேண்டாம் என்று நிராகரித்தவர். எத்தனை வயசுல? 88 வயசுல. அவர்
இந்த துண்டையும் இந்த வேட்டியை மட்டும் எடுத்துக்கொள்கிறேன், இந்த மோதிரம் வேண்டாம் என்று எடுத்து விட்டுட்டு அந்த அந்த ஹோட்டல் கணேசனை, ஏன்பா என்னை கொண்டு போய் இப்படி சிக்கல்ல மாட்டலாமா என்று சொல்லி காந்தியத்தில் லட்சியத்தினுடைய உச்சத்தில் இருந்தவர். அவரும் கடவுளின் கை, தமிழுக்கு கிடைத்த கடவுளின் கை இவர். அதே மாதிரி இன்னைக்கு ஜெயமோகன் ஒரு இடத்துக்கு நம்ம தமிழ் சமூகத்தை கொண்டு போயிட்டு இருக்காரு. அது நம்ம இன்னொரு நாள் பேசலாம். இது ஏன் முன்னுரையாக சொல்கிறேன்னா, இங்கேயும் அப்படியான காரியங்கள் நடந்திருக்குது. இந்த மலேசியா மண்ணில் நான் ஃப்ளைட்டில் வரும்போதெல்லாம் எனக்கு ஒரு ஆச்சரியம். ஒரு 4000-5000 கிலோமீட்டர் தள்ளி படிக்காத இந்த தமிழ் சமூகம் இங்கே வந்து பாடுபட்டு இந்த நாட்டையும் முன்னேற்றி அதில் பட்ட அவமானங்கள், தோட்டக்காட்டிலிருந்து விரட்டடிக்கப்பட்டு தெருவில் நின்று இந்த நகரங்களுக்கு வந்து இவ்வளவு தூரம் இந்த இடத்துக்கு வந்திருக்கிற இந்த மனிதர்கள் இடையில இவ்வளவு காரியங்களும் நினைச்சிருக்கிறேங்கிறது எனக்கு ஒரு பெரிய, ஒவ்வொரு முறை வரும்போதும் அது அப்படியே ஒரு வைப்ரேஷன் ஏற்படும். முக்கியமாக கோ சாரங்கபாணி அவர் என்ன பண்ணுறாரு பாருங்க. இந்த மலையில வந்து ஒரு நூலகம் ஏற்படுத்தணும்னு அவருக்கு என்ன அவசியம் இருக்குது? ஒரு தமிழ் முரசுங்கிற ஒரு இதழை தொடங்கணும், தமிழர்களுக்காக தொடங்கணும். என்ன இருக்குது? உங்களை ஒன்றிணைக்கணும், உங்களுக்கான வாழ்க்கையை இது பண்ணணும். ஒரு விஷயம் சரிங்களா? இப்போ அவர் மாணவியனோட பேசிட்டு இருக்கும்போது சொன்னார், சாரங்கபாணிக்கு சார் நாங்கள் வந்து டாக்குமெண்ட்ரி எடுக்கும்போது ஒரே ஒரு புகைப்படம் தான் இருந்துச்சுன்னு சொல்கிறார். ஒரே ஒரு புகைப்படம், அந்த இப்படி பின்னாடி சீவிருப்பார் இல்லைங்களா, அந்த புகைப்படம் மட்டும். அப்புறம் என்னடா இவ்வளோ பெரிய ஆள், 50 வருஷம் தமிழ் சமூகத்துக்காக உழைத்திருக்காரு, பத்திரிகை இதில் பண்ணியிருக்காரு பார்க்கும்போது, பிறகு பீர் முகமதை தொடர்பு கொண்டு அவரோடு வீட்டுக்கு போகும்போது தான் எல்லா இடத்துலையும் சில புகைப்படமாக வீட்டிலையோ நண்பர்களையோ தேடி எடுத்திருக்காங்க. இதில் ஒரு ரொம்ப கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் கூடி போனாலும் பொறுத்துக்காங்க. ஏன்னா டக்குன்னு எனக்கு ஒரு நினைவு வருகிறது. எங்கள் தமிழ்நாட்டில் ஒரு நண்பர் இப்போ தான் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம். சுதந்திர போராட்டத்திற்காக 2 நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸு போராடுறாங்க. அந்த போராடுறதுல என்ன ஆயிடுச்சுன்னா, ஒருத்தர் வந்து சுதந்திரம் கிடைக்கலன்னா திருமணம் பண்ணிக்கிற மாட்டேன்னு சொல்கிறாரு. அது வந்து என்னென்னா தள்ளி போனோடனே வயது 40 தொடும்போது அவர் கல்யாணம் பண்ணா போகிற 2 பேரும் எங்கே சந்திக்கிறாருன்னா 20 வருஷம் இதில் சிறைச்சாலையில் இருக்காங்க. அப்போ நண்பர் வந்து திருமணம் முடிச்சிருக்கிறாரு. அவருடைய குழந்தைகள் 2 டாக்டர் ஆகிட்டாங்க. ஒருத்தர் டாக்டர், இன்னொரு பொண்ணு டாக்டர் தான், சென்னையில் இருக்காங்க. அவருக்கு வந்து இந்த ஈரோட்டில் இப்படி ஒரு சுதந்திர போராட்ட தியாகி இருந்திருக்காங்களே, அவருக்கு ஒரு ஃபோட்டோ இல்லை. இந்த நண்பர் 20 வருஷம் ஜெயிலில் இருந்தவருக்கு ஃபோட்டோ இல்லை. அப்போ என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த திருமணம் ஆகி இந்த டாக்டர் இருக்காங்களே, அவருக்கு ஒரு ஃப்ரெண்டு தானே, அவங்க வீட்டுக்கு போய் கேட்கலாம்னு சொன்னால், அவர்கிட்ட போய் பார்த்தா அவருக்கு வந்து இந்த உப்பு சத்து கொஞ்சம் கூடி ஹாஸ்பிட்டலில் கிடக்கிறாரு. ஹாஸ்பிட்டலில் பையனையும் வர சொல்லி கொண்டு போய் பார்க்காட்டும் போது எனக்கு அவன் தெரியுது ஃபோட்டோ இல்லையான்னு சொல்லும்போது அவருடைய பழைய ஃபோட்டோ வந்து எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கிறாரு. அப்போ என்ன சொல்லியிருக்காங்க டாக்டர், நம்ம ஆப்ரேஷன், ஒரு சின்ன ஆப்ரேஷன் இருக்குது, ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு நம்ம வேணுமானா அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் தேடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை இவங்க நம்மளுக்காக வந்திருக்காங்க, முதல்ல அதை தேடிட்டு எனக்கு ஆப்ரேஷன் பண்ணுங்கன்னு அவர் சொல்கிறார். அவருக்கு 89 வயசு. சரின்னு சொல்லிட்டு மகன் என்ன பண்ணியிருக்காருன்னா, வீட்டில் வெவ்வேறு இடத்துல போட்டு வச்சுருந்த அந்த ஃபோட்டோவெல்லாம் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு ஃபோட்டோவையும் பார்க்கும்போது இது இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு நாள் முழுக்க சின்ன ஃபோட்டோலாம் தள்ளியிருக்காங்க. கட்டிங்ஸ் எல்லாம் வச்சுருந்துருக்கிறாரு. இந்த ஃபோட்டோவா? எதுவுமே இல்லை, ஒரு ஃபோட்டோ இல்லைங்க. ஒரு 20 வருஷம் சிறைச்சாலை இருந்த ஒரு தியாகிக்கு ஒரு ஃபோட்டோ இல்லை. கடைசியில் இவங்க 2 பேரும் ஒட்டி இருந்த ஒரு ஃபோட்டோவில் இவர் தான் அவர் அப்படின்னு இருக்காரு. சரின்னு சொல்லிட்டு அதை ஸ்கேன் பண்ணி அதை கொண்டு போகிறதுக்காக போயிருக்காரு. இவருக்கு அந்த பல்ஸ் அப்படியே இறங்கி சரிங்களா, அந்த மரண தருவாய் அது அவர் நினைவாற்றல் போயிடுச்சு. அப்போ வந்து கேட்குறாங்க, ஐயோ நாங்கள் சொன்னோம்ல ஆப்ரேஷன் பண்ணிட்டு போயிருக்கலாமலே. இல்லை, நான் இந்த ஃபோட்டோவை கண்டுபிடித்து உங்களிடம் கொடுப்பதற்காகத்தான் இந்த 89 வயசு வாழ்ந்திருக்கேன், பரவாயில்லைன்னு சொல்லிட்டு அன்று இறந்து போயிட்டாருங்க. எனவே ஒரு ஃபோட்டோ நீங்கள் வச்சுருக்கீங்களா? உங்கள் தோட்டக்காட்டினுடைய வரலாறு வச்சுருக்கீங்களா? எங்கெங்கிருந்து வந்திருக்கீங்க? உங்கள் வரலாறு எழுதுங்க. இப்போ வரலாறு எழுதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். உங்கள் தாத்தா பாட்டிகிட்ட வந்து போய் கேளுங்க. எனவே அந்த நினைவு, சாரங்கபாணியை நினச்சோடனே எனக்கு அந்த நினைவு வந்தது. இந்த ஊருக்கு தான் கு அழகிரிசாமி வந்தார். 50களில் வந்து ஒரு 4 வருஷம் இருந்தார். ஒரு மாடர்னிட்டியை, ஒரு புதுமை பித்தன் மாதிரி, ஒரு பாரதி மாதிரி இந்த தமிழ் சமூகத்தினால தான் எழுத முடியும். ஏன்னா அடிமட்ட சமூகம் அல்லது வேலை அடிமட்டத்திலிருந்து வந்த சமூகம் வெறும் எவனும் கோடீஸ்வரன் இல்லை. எனவே இவனுக்கு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது.
இவனுடைய ஒரு கடல் கடந்த ஒரு பயணம் இருக்குது, இவனுக்கு ஒரு புராணம் இருக்குது, இவனுக்கு ஒரு வரலாறு இருக்குது. இவனை எழுதி வைக்கிறாங்கன்னு தான் அங்கிருந்து ஓடி வர்றாரு. ஆனால் அதுவும் சாத்தியமாகல. ஆனால் அவனுக்கு கனவு, அழகிரிசாமியோட கனவு இங்கே ஒரு பெரிய விஷயம் வந்தது இப்படி ஒரு காலகட்டத்தில். அப்புறம் சைபீர் 90 என்ன பண்ணுறாருன்னா, அந்த மனிதன் ஏதோ சம்பாரிச்சாரு விட்டார், நல்லா இருந்தார். ஆனால் அவர் திரும்பவும் ஒரு லிட்ரேச்சருக்குள்ளே வரும்போது அந்த 3 தொகுப்பு மலேயாவினுடைய அந்த 3 தொகுப்பு கொண்டு வந்தார்ல, மலைய சிறுகதைகள் சொல்லிட்டு 3 தொகுப்பு 2019 இதே மலையாவுக்கு வரும்போது அவர் வீட்டுக்கு நானும் நவீன் போயிருந்தோம். அப்புறம் அவர் கிண்டல் பண்ணிட்டே நான் பஸ்ஸில் போனேன். நான் தான் வேணுகோபால் அறிமுகப்படுத்தாமல் இருந்து சுவாமிஜியோடைய அந்த தியான மண்டபம் வரைக்கும் அவர் கிண்டல் பண்ணிகிட்டே வந்தேன் நான். அவர் அந்த 3 தொகுப்பு கொண்டு வருவதற்கு ஜெயகாந்தனை கொண்டு வந்து திரும்ப இங்கே ஒரு மாடர்னிட்டி, ஒரு மிக முக்கியமான இலக்கிய வகையை. மாடர்னிட்டி என்னப்பா, இந்த காலத்தை ஒரு 5000 வருஷம் தள்ளி போனால் இது ஒரு மரமான ஒரு உலகம். இந்த உலகத்திற்கு என்ன எவிடன்ஸ் வச்சுருக்கீங்க என்பதை உணர்ந்து அந்த சைபீர் முகமது அந்த கதைகள், முக்கியமான கதைகளை தொகுத்தாங்க. இது ஒரு காலகட்டம். ஆனால் அதுக்கப்புறம் தொடர்ந்து அது நடக்கலை. சரி, இந்த இடத்துக்கு பின்னாடி பார்க்கும்போது எனக்கு என்ன 2 விஷயத்த சொல்லணும். கடவுளின் கைன்னு சொன்னேன் இல்லைங்களா, ஒரு இலக்கியம் மட்டும் இல்லைங்க, ஒவ்வொரு காரியம் செய்ய வேண்டியது இருக்குது. ஆன்மீகத்துறையில் இன்னைக்கு ஜப்பான் அடைந்த சரிவு இருக்கு இல்லைங்களா, ஒவ்வொரு அந்த திங்களும் அந்த தற்கொலை அங்கே நடந்துகிட்டு இருக்குது. அவங்ககிட்ட இந்த கைவிட்டு போன ஒரு ஆன்மீகத்தை பரிதவிச்சிட்டு இருக்காங்க. பௌத்தம் என்பது ஒரு ஆன்மீகம், சமணம் என்பது ஒரு ஆன்மீகம். அந்த மாதிரி இந்த தமிழ் சமூகத்தில் ஒரு ஆன்மீகத்தை இளைப்பாறுதல் அல்லது தரிசனத்தை பண்ணுவது, மேன்மையை அடைவது, ஒளியை பெற்றுக்கொள்வது என்ற ஒரு காரியத்தை நம்மளுடைய பரமானந்த சுவாமி, சரஸ்வதி சுவாமிகள் இந்த காரியத்தை ஒரு ஆசிரியர் தூக்கி எறிகிறார். பார்த்தீங்களா தம்பி, நீ தூக்கி எறியிட்டு நீ செய்ய வேண்டிய காரியம், ஆசிரியர் பணிகள் 100 பேர் செய்யலாம். ஆனால் இதை மலேசியாவில் முன்னெடுங்கன்னு சொல்கிறாங்களே, அந்த கை சுவாமிஜி வந்திருக்கிறாரு. அது ஒரு பெரிய காரியம். இன்னைக்கு நீங்கள் போனீங்கன்னா அவர் சுவாமிஜியாக மட்டும் இல்லாமல் நவீன இலக்கியத்தினுடைய வளர்ச்சியினுடைய ஒரு தூணாக இருக்கிறாரு. இப்படி நம்மளுக்கு ஒரு நவீன ஆன்மீகவாதி கிடைப்பாங்களா நினச்சி பாருங்க. இதுவும் ஒரு கடவுளினுடைய அனுக்கிரகம் தான். அப்புறம் பாருங்க, இந்த இதில் நான் 17 வரும்பொழுதும் சண்முக சிவாசாரை நான் பார்த்துருக்கேன். நவீன் தான் கூட்டு போனார். அப்போ மைஸ்கில் ஒரு 7-8-10 வருஷம் ஓடிடுச்சு. நேற்று என்ன பண்ணோம்னா, நவீன் நீங்கள் முதல்ல அதை போய் பார்த்துட்டு வாங்கினார். அங்கே பசுபதி அவருக்கு உண்மையிலேயே ட்ராப் அவுட்னு சொல்கிறாங்க, ரிமூவிங்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. ரிமூவிங் ஸ்டூடெண்ட், ட்ராப் அவுட்டுங்கிறது நின்றுக்கிறது. இவனை இந்த ஸ்கூல்லேருந்து எடுத்துடலாம், இவனுக்கு உருப்படியாதவன். மேக்ஸிமம் யாருன்னா 90, அவர் பசுபதி சார் சொன்னார், 99% தமிழ் பிள்ளைகள் தான் அந்த ட்ராப் அவுட் அல்லது ரிமூவிங் ஸ்டூடெண்ட். 1% மலாய் மக்கள் இருக்கலாம், 1% இந்த சைனீஸ் இருக்கலாம். அப்போது அப்பா மக்களால் கைவிடப்பட்டவர்கள் அல்லது பொருளாதாரத்தால் கைவிடப்பட்ட அல்லது போதையினால் சீரழிந்தவர்கள் ஏதோ ஒரு காரணத்தினால் வேற ஒரு குழுவில் போய் மாட்டிக்கொண்டவர்கள். இந்த குழந்தைகள் பூராம் சீரழிந்த அந்த குழந்தைகளுக்கு ஒரு மைஸ்கில், உன்னுடைய திறன் சரிங்களா என்ற ஒரு விஷயத்தை நம்முடைய டாக்டர் சண்முக சிவா சாரும் பசுபதி சாரும் சேர்ந்து ஒரு அதி அற்புதமான ஒரு காரியத்தை பண்ணியிருக்காங்க. தெய்வாதீனமான காரியம், எல்லா மக்களுக்கான அந்த இடத்துக்கு நேற்று தான் போய் பார்த்துட்டு வந்தோம். அப்போ இதுவும் யாருன்னா இந்த காரியத்தை, அப்போ இலக்கியம் என்பது என்னது, வெவ்வேறு வெரைட்டியா நம்ம செய்ய வேண்டிய பணிகள் இருக்குன்னு. சரி, இதெல்லாம் போகட்டும். இந்த வகையில நவீனுக்கு ஒரு பெரிய இடம் இருக்கு. நான் நவீனை பார்க்கும்போது காணாசு மாதிரி நினைச்சுக்கிருவேன். செல்லப்பா ஏற்கனவே இதே வார்த்தையை சொல்லியிருக்கிறேன். அன்னைக்கு ஒரு பேச்சு, இன்னைக்கு ஒரு பேச்சுங்கிறது இல்லை. அந்த தோற்றம் எனக்கு இருந்துகிட்டே இருக்கு. ஏன்னா நான் காணாசுவை நேசித்த ஒரு மனிதன். அப்போ நவீன் என்ன பண்றான்னா, ஒரு 90க்கு பின்னாடி ஒரு இளம் சின்ன பையன், அவன் என்ன பண்ண ஒரு பிடிவாதம். இப்போ வரும்போது கூட ஏய் பேசாத அப்படின்னு சொல்றப்பல அந்த தார்மீகம் என்னன்னா, இங்க வெறும் கேளிக்கை எழுத்து கொண்டாடி கொண்டிருந்த போது, வெறும் பொய்யான எழுத்து, உண்மைக்கு புறம்பான நேர்மையை நேர்மையாக ஏற்றுக்கொள்ள ஒரு தார்மீகம் இல்லாத ஒரு எழுத்தை இங்க கொண்டாடி கொண்டிருந்த போது, நவீன் ஒரு சின்ன பையன் என்ன பண்றானா, இது அல்ல, இது நம் வாழ்க்கையினுடைய உண்மையை பேசவில்லை, பொய்யை பேசுகிறது, வெற்று ஆரவாரத்தை பேசுகிறது, வெற்று புகழாரத்தை பேசுகிறது. தமிழன் மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி என்றெல்லாம் சொல்லி பொய் பேசிட்டு இருக்கானுங்க.
கவிதை பற்றி இவனுக்கு தெரியாது, சிறுகதை பற்றி தெரியாது, ஆர்ட் பற்றி தெரியாது என்று ஒரு இளைஞன் எடுத்த ஒரு ஒரு மிகச்சிறந்த ஒரு நிகழ்ச்சி என்னன்னா, கொரோனாவுக்கு முன்னாடி அவர் மீண்டு நிலைத்த நிழல்கள்னு ஒரு புத்தகம் கொண்டு வந்திருக்கிறாரு தெரியுங்களா? அந்த புத்தகத்தில் எல்லா எழுத்தாளர்களையும் அவருக்கு கிடைத்த எழுத்தாளர் பூராமே டாக்குமெண்ட் பண்ணியிருக்காரு, நேர்காணல் பண்ணியிருக்கிறாரு. நேர்காணல் பண்ணதோட புத்தகத்திலுடைய அவருடைய உரையை கொண்டு வந்திருக்கிறாரு, ஒளிநாடாவாக கொண்டு வந்திருக்கிறாரு. கொண்டதில் ஒரு பெரிய ஒரு விஷயம் என்ன பாருங்க, எனக்கு ஒரு 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 வருத்தம். இன்னைக்கு ஒரு ஒரு யார் சைபீரமுகமுகது இருக்காரா நினைச்சு பாருங்க. நினைவு சின்னம் எழுதின ரங்கசாமி இருக்காரா? ஒருவேளை அவர் டாக்குமெண்ட் பண்ணாம போயிருந்தா ரங்கசாமி என்ன சொல்ல நினைத்தார்? கடைசியில் அவர் அதாவது அவர்னால எழுத முடியல, எழுத ஆசைப்பட்ட ஒரு கதையை அவருக்கு சொல்லியிருக்கிறாரு, நீ எழுது அப்படின்னு இருக்காரு. நினைவு சின்னம் நேதாஜியை மையமாக வைத்து எழுத அந்த நினைவு சின்னம் கடைசியில் அவர் எழுதின ஒரு அற்புதமான ஒரு நாவல். அப்ப அவரை பற்றி என்ன டாக்குமெண்ட்ரி அவர் பண்ணாம போயிருந்தா? அக்னி அவர் இறந்து போயிட்டாரு, அவரெல்லாம் இறக்குற வயசா? ஆனா அதை நாம் சேமித்து அந்த பேட்டி எடுக்காம போயிருந்தா என்ன இருக்கும்? அப்போ 3-4 பேர் இந்த பேட்டியில் இருக்கிறவே 4 ஆண்டுகள் மறைந்து போயிட்டார் உங்க சமூகத்துக்கு. அவங்களாம் ஆசிரியராகவே இருந்து போயிருக்கலாம். இது ஏன் நாவல் எழுதணும்? இதை ஏன் ஒரு இதழ் வானம்பாடின்னு ஒரு இதழ் நடத்தணும்? அவங்களுக்கு என்ன தலைவிதியா? அவங்க இங்க இருக்கிற முதலாளிமார்கள் மாதிரி ஒரு பெரிய ஒரு எம்பியாகவோ எம்எல்ஏவே மாறி போயிருக்கலாமே. இது என்ன பெரிய கஷ்டம்? உங்களை எல்லாம் ஏமாத்தி எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்றது எவ்வளவு நேரம்? உங்களை ஏமாத்துறதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிடும் கேட்கிறேன். தமிழ் வாழ்க, வீர பரம்பரை, நம்ம புறநானூற்று வீரனே அப்படின்னு உங்களுக்கு சேர்த்தா எனக்கு ஓட்டு போட்டு போறீங்க. ஆனால் அந்த காரியத்தை செய்யாமல் மனத்தினுடைய மேன்மையை செய்யக்கூடிய மனிதர்கள், சமூகத்திற்கு மேன்மையை செய்யக்கூடியவர்கள், அந்த வகை இலக்கியத்திற்கு நான் ஒவ்வொரு கணமும் நினைக்கிறது, இந்த தமிழ் சமூகத்தில் நவீனுக்கு சின்ன வயசுல இருந்து அதை நம்ம ஒரு கிரெடிட் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அந்த கிரெடிட் இன்னும் கூட அவர் பிழிந்து இன்னும் கூட துடைக்கிறதுல நல்லா அழுத்தி துடைக்கலாம், இந்த பொய்மைகளை அழுத்தி துடைக்கலாம். அதனால எத்தனை எதிர்ப்பு வந்தாலும் சரி, அதனால எத்தனை இழப்பு வந்தாலும் சரி, அது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த 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 படிநிலை எல்லாம் ஏன் சொல்றேன்னா, உங்களுக்கும் ஒரு கடவுள் ஒரு கை கொடுத்துருக்கிறாரு. கடவுளின் கை உங்ககிட்ட இருக்குது, ஆனால் நீங்க நினைக்கல என்கிட்ட கடவுள் ஒரு கையை கொடுத்துருக்கார், நாம் அது செய்யணும்னு நினைக்கிறது. இங்க விஜயலட்சுமி அவங்க எனக்கு ரொம்ப ஒரு உற்ற என்னுடைய மகள் மாதிரி அல்லது என்னுடைய தங்கை மாதிரி. அவங்க ஒரு காரியத்தை செய்கிறாங்க சொந்த பணம் போட்டு. நினைச்சு பாருங்க, அருள்மகிழன் சார் எதையும் எதிர்பார்க்காம அந்த புத்தகங்கள் பிரதி கிடைக்கல. ஒரு 1960 எவன் ரீபிரிண்ட் போட போறான்? யார் போட போறா? யார் படிக்க போறா? நீங்க படிக்கிறீங்கிற விஷயம் இல்ல. தமிழ் சொத்து 1000 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுடைய பேர குழந்தைகள், பேரனுக்கு பேர குழந்தைகள் வந்துருக்கும் போது இந்த ஊர்ல உங்க முப்பாட்டன் இந்த நூலை எழுதியிருக்கா அப்படின்னு சொல்லுவான். அதற்காக தான் அவங்க விஜயலட்சுமி அவங்களும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப நீங்க என்ன செய்ய முடியும்? என்னென்ன விதம் இருக்குது? இப்ப இங்க கௌசல்யா ஒரு படம் எடுத்தாங்க, சரிங்களா? அது என்ன சொல்றேன்னா, சங்க இலக்கியத்திலே இருக்குது. அப்படிங்கும்போது நம்ம அதுக்கு டாக்குமெண்ட் சேர்த்து இது பண்ணலாம், சரிங்களா? இது ஒரு முக்கியமான விஷயம். அதே மாதிரி இந்த இந்த மலேசியா தமிழுக்கு பங்களிப்பு செய்த ஒரு சில காரியங்கள் சொன்னேன். நீங்க நம்ம உங்களுக்கான காரியங்கள் என்னென்ன செய்யலாம்னா, மலேசிய கலைச்சொற்கள் நீங்க தயாரிச்சிருக்கிறீங்களா? மலேசியாவுக்குன்னு ஒரு கலைச்சொற்கள் இருக்கும் இல்லையா? இப்போ உதாரணமா எங்க ஊர்ல ஒரு பொண்ணு சூலூர் ஆனந்தின்னு 9ஆம் கிளாஸ் படிச்ச பொண்ணு, 9ஆம் கிளாஸ், அவங்க கொங்கு நாட்டில் இருக்கக்கூடிய வழக்கு சொற்களை தொகுத்துருக்காங்க, கொங்கு வழக்கு சொற்கள். இப்போ உதாரணமா எங்க கொங்குல என்ன பண்ணுவாங்கன்னா, செருப்பு போட்டுட்டு வான்னு சொல்ல மாட்டாங்க, செருப்பை தொட்டுட்டு வான்னு சொல்லுவாங்க. அந்த வார்த்தை வீட்டை மூடிட்டோன்னா தொற போட்டுட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. திறப்புங்கிற தொற போட்டு வான்னு சொல்லிட்டுவாங்க. எனக்கு அந்த வார்த்தையெல்லாம் வந்தபோது பெரிய விஷயம். இங்கே வந்த முன்னாடி ஒரு சொல்கிறேன். இப்போ வந்தோடனே நவீனும் சரி, இல்லை சுவாமிஜியும் சரி, அல்லது சண்முக சரி, பசியாரிட்டீங்களான்னு கேட்குறீங்க. இது எந்த ஊர்லேயும் கிடையாது. இந்த இந்த மலேசியாவினுடைய சொத்து, அந்த சொல் என்பது சொத்து. இந்த மாதிரி எத்தனை சொற்கள் உங்களிடம் இருக்கும். இந்த சொற்களை நீங்கள் டாக்குமெண்ட் பண்ணிருக்கீங்களா? நாட்டுப்புற பாடல்கள் அவர் பண்ண பின்னாடி அதுக்கப்புறம் கலெக்ட் பண்ணியிருக்கீங்களா? அவர் கலெக்ட் பண்ணது மட்டும்தான் ஒரு விஷயமா? சரிங்களா? அப்போ என்னென்ன காரியங்கள் நீங்கள் பண்ண போறீங்க? இப்போ ஒருத்தர் சினிமா எடுத்திருக்காரு, சினிமா இங்கே எடுத்தப்பட்ட முயற்சிகள் ஏதாவது வரலாறு இருக்கா? சரி, அதெல்லாம் விடுங்க. ஒவ்வொரு தோட்டத்துக்கு அடியிலையும் நாங்கள் ஒரு ஸ்கூல் ஆரம்பித்தோம்,
ஒவ்வொரு தோட்டத்துக்கும் கீழே ஒரு சின்ன மாரியம்மனை உண்டாக்கணும். அதுக்கு ஏதாவது டாக்குமெண்ட் வச்சுருக்கீங்களா? நிலத்தை விட்டுட்டு வந்துட்டோம், இன்னென்ன இடத்துல இந்தந்த இடத்துல வச்சு. இப்போ பாருங்கள், 3 இடத்துல நடந்த காமன் ரதி விழாவை வந்து ஒரு இடம் ஆகிப்போச்சு. அது மாதிரி என்னென்ன கலாச்சாரங்கள் இருந்தது, இதெல்லாம் ரொம்ப முக்கியம் இல்லையா? இப்போ அவங்க வந்து இந்த மலேசியாவில் இதுவரைக்கும் 1980 இந்த 2026 வரைந்த ஒரு 60 கதைகளை தொகுத்துருக்காங்க. 60 கதைகளை தொகுத்த போது நான் நவீனோட உரையாடும் போதெல்லாம் உங்கள் ஊரில் ஒருத்தர் ஒரு நல்ல கதை எழுதியிருக்காரு சொல்லிட்டு, பாவு சண்முகன் ஒருத்தர் யார், 5 அடியில் ஒரு உலகம் அப்படின்னு ஒரு கதை எழுதியிருக்காரு. ரொம்ப நல்ல கதை. அவர் இன்னைக்கு வந்திருந்தார். அவர் நானும் அவர் மதியானத்து மேலே போகிறேன்னு சொன்னால் ஓடி போய் அவரை மறைச்சு நின்று, இப்படி ஒரு துரோகம் செய்யலாமா நீ எவ்வளவு எழுதியிருக்கணும், இன்னும் 3 கதை எழுதியிருக்கேன். நான் சொல்கிறது கற்பனைகளை 1000 கதை நீ எழுதியிருக்கலாம். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இன்னும் 3 கதை இருக்க, தேடி எடுத்துடலாம் அப்படிங்கிறாரு. நான் எழுதாமல் போயிட்டேன்னு வருத்தத்தில் சொல்லிட்டேன் நான். அவர் வந்து, ஏப்பா அந்த 5 அடியில் ஒரு உலகம் மாதிரி நீ 100 கதை எழுதியிருக்க முடியும்னு நான் அந்த வார்த்தை சொல்கிறேன். அவர் என்னன்னா, அந்த மைண்டே இல்லாமல் அவர் குறை சொல்லலை. சமூகம் அவர் அப்புறம் அப்படி பின்னிக்கு தள்ளிருச்சு. எனவே சமூகம் பின்னுக்கு தள்ளும், ஆனால் நீங்கள் முன்னுக்கு தள்ளுவதற்கான உரை. இப்போ வந்து டாக்குமெண்ட்ரியை பற்றி அவர் சொன்னார். அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், என்னென்ன டாக்குமெண்ட்ரி எடுக்கிறதுக்கு இருக்குது, என்னென்ன பண்ணலாம், சரிங்களா? நீங்கள் வந்து தோட்டக்காட்டில் இருந்த பள்ளிகளுக்கு ஏதாவது வரலாறு இருக்கா, எந்தெந்த இடத்துல இருந்து மைக்ரேஷன் ஆயின் வந்த வரலாறு இருக்கா? நீங்கள் இப்போ கூட தோட்டக்காட்டிலேருந்து பக்கத்தில் இருக்கலாம், உங்களுக்கு சொல்வதற்கு கதைகள் இருக்கலாம், உங்கள் தாத்தா பாட்டி இருக்கலாம். எனவே கலை இலக்கியம் என்பது இது மட்டுமல்ல, வரலாறு, சமூக வரலாற்றினுடைய அத்தனை உறைவுகளையும் எடுக்கிறதும் உங்களுடைய பொறுப்பு. இப்போ வந்து கோகிலவாணி சுவாமிஜியோட அறையில் பேசிட்டு போது கோகிலவாணியை பற்றி அந்த 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 நூலை பற்றி அவ்வளவு அற்புதமான சொன்னார். அதில் முன்னுரையில் ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு, நவீன் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த காதல்ங்கிற முதல் அந்த இதழ் நடத்துகிற காலத்தில் நான் தெருவில் நின்று பிச்சை எடுத்து தான் இந்த இதழ் நடத்துகிறேன்னு சொல்லும்போது அவங்க எமோஷனல் ஆகிட்டாங்க. கோயிலவாணி உடனே எப்படியோ ஃபோன் நம்பரை பிடிச்சி, உங்களுக்கு பண ரீதியாக என்ன செய்யணும் அப்படின்னு அவங்க கேட்டிருக்காங்க அவருக்கு. ஆனால் நவீன் அதுக்கு ஒரு நல்ல பதில் சொல்லியிருக்கான். என்ன சொல்லியிருக்கான்னா, நீங்கள் பணமெல்லாம் வேணும், நான் பிச்சை எடுக்கிறோம், அது என்னோட போகட்டும், நீங்கள் ஆர்டிக்கல் மட்டும் அனுப்புங்க. அப்படி அவங்க ஆர்டிக்கல் மட்டும் அனுப்புங்கன்னு சொன்னதுனால தான் தமிழ் கலாச்சாரத்தின் குறியீடாக இருக்கக்கூடிய இசை, நடனம், நாட்டியம், சிற்பத்தை அவங்களால வந்து ஒரு 8 கட்டுரை எழுத முடிஞ்சது. இந்த காரியம் அது அந்த கீரவாணியில் வந்து 2 விஷயம் எனக்கு என்னன்னா, அது ஏன் ஷார்ட் ஸ்டோரின்னு சொல்லிட்டு சுவாமிஜிகிட்ட நான் சொன்னேன்னா, 2 இது. சிறுகதை என்பது ஒரு கண்டுபிடிப்பு. என்ன விஷயம்னா, தாய் வந்து சினிமா பாட்டு பாடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, குரு வந்து சினிமா பாட்டு அது அல்ல. ஆனால் கீரவாணி என்பது 2 பாயிண்ட்ல அது கருணையனுடைய இசை வடிவம் அப்படிங்கிறாங்க. கருணையினுடைய இசை வடிவம் மெல்ல மெல்ல போய் துன்பத்தை பற்றி கொள்ளும் அப்படின்னு சொல்கிறாங்க, அந்த இசை வடிவம். இன்னொன்று, அதுக்குள்ளே சசரி ரிகா அப்படிங்கிற 7 சுரம் உள்ளுக்கு இருக்குது. அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த ரகசியம்தான் அந்த இசை கீரவாணி. அது என்னன்னா, யாரும் சொல்லிக் கொடுக்கல, அந்த பெண்ணே கண்டடைகிறாங்க. காற்றே எந்தன் கீதம் காணாத நெஞ்சை தேடுதே, இதுக்குள்ள அது உள்ள இருக்குது. இதெல்லாம் விட்டுருங்க. அந்த மலையில் இந்த கற்றை முடிகிற இடம் பேர் அதிசயம். என்ன விஷயம்னா, மழை பொழிந்த ஒரு நாளில் பனி இறங்குவது இல்லை. இது இயற்கையினுடைய ஒரு நியதி. ஆனால் அன்று மழை பொழிகிறது, பொழிந்த அன்று மாலை பனி திரை போல இறங்குகிறது. அது என்னன்னா, அவருக்கு அந்த கடவுளை அனுப்பிய அந்த திரை, பனி என்ற ஒரு கை, அந்த மாதிரி அவர் அந்த காரியத்தை செஞ்சுருக்காங்க. அந்த 3 காரியங்கள் இந்த ஆண்டு முதல் எழுத்தாக வந்திருக்குது. நீங்கள் செய்ய வேண்டிய அந்த பனித்திரை, அந்த கடவுளின் கை உங்களுக்கு இருக்கிறது. அந்த கையை வந்து நீங்கள் கண்டுபிடிங்கள். நாம் என்ன இந்த தமிழ் சமூகம், இந்த மலேசியாவில் நம்ம என்னென்ன காரியங்கள் செய்வதற்கு நீங்கள் யோசிங்க. அது இப்போ எப்படி மகிழன் போல, விஜயலட்சுமி போல எவ்வளவோ காரியம் இருக்கிறது. இந்த டாக்குமெண்ட்ரி போல, காமன் ரதி விழா போல எத்தனையோ விஷயத்தை தயவு செய்து எழுதிவிடுங்கள். உங்களுடைய இறை கையை நீங்களே துளைத்து விடாதீர்கள் என்பதை சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.